2 நாளாகமம் 12வது அதிகாரம் 6வது வசனம். 2 நாளாகமம் 12:6. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நீதியுள்ளவர், கர்த்தர் நீதியுள்ளவர். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அடுத்து சாலமோன் ராஜாவானார். சாலமோனுடைய காரியம் கர்த்தருக்கு கொஞ்சம் பிரியமில்லாது இருந்ததுனால கர்த்தர் தேசத்தை சாலமோனுக்கு அப்புறம் 2ஆக பிரிச்சிட்டார். அதில் ஒரு 10 கோத்திரத்தை அந்த அரண்மனையில் ஊழியக்காரனாக இருந்த யெரொபெயாமின் கரத்திலே கர்த்தர் கொடுத்தார். அதாவது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நல்லவங்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் பவுல் கூட சொல்றார்ல, உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை கர்த்தர் அழைத்தார் அப்படின்னு சொல்றார்ல. அது மாதிரி யெரொபெயாம் நல்லவன், அதனால தான் அவனுடைய கரத்தில் தேசத்தை கொடுத்தார். ஏன்னா இந்த தேசம்ங்கிறது தாவீதினுடைய கரத்திலிருந்து வருகிற ஒன்று. அது அவ்வளோ விலையேற பெற்றது. ஏன்னா தாவீது ஆண்ட ராஜ்யம் அப்படின்னா அது எவ்வளோ விலையேற பெற்றது. அது இப்போ தாவீதினுடைய சந்ததியை தாண்டி ஒருவனுடைய கரத்தில் வருதுன்னா அவன் எவ்வளோ உத்தரவாதத்தோட பொறுப்பாக நடந்துக்கிடணும். ஆனால் அந்த யெரொபெயாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையிலே தன்னுடைய சுயநலத்துக்காக ஜனங்களை வழி நடத்தினான். ஜனங்கள் தன்னை விட்டு போயிடக்கூடாது, அதனால் இவங்களை எருசலேமுக்கு நம்ம விடக்கூடாது. அங்கே போனால் தாவீதின் குடும்பத்தார் மேல் அவங்களுக்கு பிரியம் உண்டாகி திரும்பவும் ராஜ்யங்கள் ஒன்றாயிரும். அப்புறம் நம்ம ராஜாவாக இருக்க முடியாது. பாருங்கள், இந்த இன்செக்யூரிட்டி ரொம்ப மோசமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்செக்யூரிட்டியாக இருக்காதீங்க. நம்ம செக்யூரிட்டி யார் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே இருக்கு. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் விழித்திருக்கிறது. இன்செக்யூரிட்டி அது நமக்கு ஃபியரை கொண்டு வரும். ஏன்னா நிறையா பிள்ளைகளை சந்தேகப்படுவோம், கணவனை சந்தேகப்படுவோம், மனைவியை சந்தேகப்படுவோம். இன்செக்யூரிட்டி இருக்கவே கூடாது. சந்தேகப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நோ இன்செக்யூரிட்டி. அப்படி இன்செக்யூரிட்டி உள்ள வந்துச்சுன்னா சாத்தான் நம்மை தவறான பாதையிலே நடத்துவான். அப்படிதான் இந்த யெரொபெயாம் தன்னுடைய ஜனங்களை எருசலேமுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி, இங்கேயே நீங்கள் பலி செலுத்துங்க, பண்டிகை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி தான்ல பெத்தேல்ல 2 இடத்துல கன்று குட்டிகளை உண்டு பண்ணி வைத்தான். ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்கள் ஆக்கினான். ஜனங்கள் தேவனை விட்டு விலகி தூரம் போனார்கள். ஸோ அதுதான் யெரொபெயாமை குறித்து ரொம்ப வேதனையோட கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற விஷயம். சரி, போட்டோம். யூதா பென்யமின் இந்த 2 கோத்திரமும் தனியாக இருக்குது. 10 கோத்திரம் தனியாக, 2 கோத்திரம் தனியாக இருக்குது. ஆனால் 10 கோத்திரம்னு ஒன்று நீங்கள் ரொம்ப பெருசுன்னு நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் நீதி உள்ளவர்ல, பிரித்து கொடுத்தாலும் பொருத்தமாக தான் கொடுப்பார். அதனால் இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் படி பார்த்தா 2ம் சமமானது தான். 2ம் ஒன்று என்ன சொல்கிறது, ஒரே மாதிரியான பலம் பொருந்தின ராஜ்யங்கள் தான். வட திசை ராஜ்யம், தென் திசை ராஜ்யம் என்று கர்த்தர். ஸோ இந்த வட திசை ராஜ்யத்துக்கு அவங்க தான் தாவீதினுடைய வம்சம். ரெகோபெயாம் சொல்லுங்க, ரெகோபெயாம், யெரொபெயாம் சொல்லுங்க, ரெகோபெயாம், யெரொபெயாம். குழப்பிடக்கூடாது. பேரையாவது கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலாம்ல இவங்க. ஆமாம், சாலமோனுடைய மகன் இந்த ரெகோபெயாமின் காலத்தில் நடந்த விஷயந்தான். அவனும் பாருங்க, அவன் தாவீதினுடைய பேரன், எவ்வளோ நல்லா இருந்திருக்கணும். ஆனால் அவன் பலப்பட்ட பின்பு அவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்றதை விட்டுட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எகிப்தின் ராஜாவை விரோதமாக எழுப்புகிறார்.
கவனிங்க, அந்த எகிப்தின் ராஜா பேரு சீஷாக். இப்படி அவங்க நெருக்கப்படும் போது, அந்த ராஜாவினால் இந்த தாவீதின் வம்சம், யூதா கோத்திரம் நெருக்கப்படும் போது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களை சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னை விட்டுட்டீங்க, நான் உங்களை விட்டேன். அப்பதான் இந்த வசனத்தை அவங்க சொல்றாங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி, கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, நீதியுள்ளவர். இப்ப ஏன் நம்ம இப்படி நெருக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னை விட்டீங்க, நானும் உங்களை கைவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் நீதியுள்ளவர் என்ற ஒரு அறிவு அவங்களுக்கு அப்ப என்ன செஞ்சது, வந்துச்சு. ஏன் கைவிட்டீங்க, எதுக்கு கைவிட்டீங்க, என்னமோ பெரிய கைவிடாத கண்மலைங்கிறீங்க, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லைன்னு வாக்குத்தத்தம்லாம் கொடுத்தீங்க, இப்போ என்ன கைவிட்டீங்க அப்படிலாம் கேட்கலவங்க. அவங்க தங்களை தாழ்த்தி, பாருங்க, தங்களை தாழ்த்தி சொல்றாங்க. கர்த்தர் இப்படி இந்த அறிவு அவங்களுக்கு வந்த உடனே கர்த்தர் இறங்கினார். இறங்கி என்ன பண்றாரு, சீஷாக்க அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டார். ஏன்னா அதனால பெரிய அழிவிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செஞ்சிருந்த அந்த பொன் பரிசைகள் ஆகிய சகலவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அதாவது உயிர் என்ன சொல்றது, உயிர் நிறைய பேருக்கு போகலை, உயிர் அழிவு இல்லை, ஆனால் பொருள் சேதம், பொருள் அழிவு ஏற்பட்டது. அப்போ கர்த்தர் இறங்கினார். அங்கேயும் ஏன் இவ்வளவு தூரம் காப்பாற்றின கடவுள் அந்த பொருளையும் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். கர்த்தர் நீதியுள்ளவர், அதைத்தான் நம்ம அங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ இந்த கர்த்தர் நீதியுள்ளவர்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம தேவன் அன்புள்ளவர், ஏன்னா அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், இதே தான் சொல்கிறோம். இது இது இந்த கான்செப்டில் தான் நம்ம கர்த்தரை துதிக்க முடியும். புரியுதா? ஏன் தேவன் அன்புள்ளவர், தேவன் நன்மை செய்கிறவர், தேவன் நல்லவர்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த அறிவு இருந்தால் தான் நம்ம கர்த்தரை என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும். துதிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லி துதிக்கிறோம், ஆண்டவரே நோவா காலத்திலே ஜலப்பிரளயத்தை அனுப்பி ஜனங்களை கதற கதற அழித்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதோம் குமாரா பட்டணத்தை அக்கினியினால சுட்டரித்து ஒவ்வொருவரும் ஐயோ அம்மா என்று கதற கதற துடிக்க துடிக்க புழு சாவது போல கொன்றீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியா நம்ம சொல்லி கர்த்தரை துதிக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் துதிச்சதெல்லாம் என்ன தெரியுமில்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுதான் துதி. ஸோ துதிப்பதற்கு நம்ம எப்போதும் இந்த கருத்தில் நம்ம நிற்கிறோம். ஆண்டவர் அன்புள்ளவர், தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவருடைய நல்ல குணாதிசயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:3 சொல்லுது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு, பாருங்க, ஒரு பக்கம் கிரேஸ், இன்னொரு பக்கம் ட்ரூத். புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் கிரேஸ், இன்னொரு பக்கம் லா. இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கிரேஸ்ல போயிடுறாங்க. அதுக்கு பேர் தான் ஹைப்பர் கிரேஸ். புரியுதா? அந்த எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா குப்புற உழ வேண்டியதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லா, ஒரே பிரமாணம், அங்க போனாலும் விளத்தான் செய்யணும். எங்க நிக்கணும், எங்க நிக்கணும்? கிருபைக்கும் சத்தியத்துக்கும் நடுவில். ஏன் நடுவில் நிற்கணும்? நமக்கு கிருபையும் வேணும், சத்தியமும் வேணும். எல்லாரும் சொல்லுங்க, நீ வேணும், நீ வேணும். பார்த்து அப்படி தானே, நீ வேணும் நீ வேண்டாம் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே வேணும், கிருபையும் வேணும். புரியுதா? நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் கோர்த்து விட்றேன். புரியுதா? எல்லாருக்கும் எல்லாம் வேணும். நீ வேணும் நீ வேண்டாம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம தரம் பிரிக்க கஷ்டமாக தானே இருக்கும். அப்பப்போ இவர் என்ன டானிக் ஊத்துறார் வாயில். இந்த ஒரு சின்ன பிள்ளையனுடைய ரீல் பார்த்தேன்.
ஏன்னா அது டானிக் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வாட்டர் மிலனுக்குள்ளே அந்த டியூபை விட்டுங்கிட்டு வெளுத்துறாங்க. அது என்ன நினச்சி குடிக்குது? வாட்டர் மிலன் ஜூஸ் அப்படின்னு நினச்சி குடிக்குது. பார்த்தா கசக்குது. எல்லாம் பார்க்குது. அது பார்த்துட்டு நமக்கு தான் ஏதோ விவரம் தெரில போல அப்படின்ட்டு திரும்பவும் குடிக்குது. திரும்பவும் என்ன செய்யுது? அதுக்கு கசக்குது. திரும்பவும் பார்க்குது. அதால் கடைசி வரைக்கும் இப்படியெல்லாம் அதுக சின்னதாக இருக்கும்போது நம்ம பண்ணுற சேட்டையினால தான் அதுக வளர்ந்ததுக்கப்புறம் அதுக நம்மளை என்ன செய்யுது? சரி, எப்படியோ அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு மருந்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கை ஹேண்டில் பண்ண மாதிரி நான் என்ன டெக்னிக்கை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிருபை சத்தியம் வேணும். அதே மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் ஸோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகவே கூடாது. இவங்க தான். ஸோ கிருபை சத்தியம். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த கர்த்தர் நீதியுள்ளவர்ங்கிற சத்தியத்தை நம்ம அறியும் போது என்னென்ன ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் இருந்தே சொல்றேன். ஒன்று, கர்த்தர் எழுப்பின அந்த சத்துருக்களின் நிமித்தம் அவர்கள் முறுமுறுக்கவில்லை. நான் சொல்றது புரியுதா? அதாவது ஆண்டவர் நீதியுள்ளவர்னு நம்ம அறிந்திருந்தோம் அல்லது நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமையை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? முறுமுறுக்க மாட்டோம். ஏன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டோம். கர்த்தர் நீதியுள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஏதோ நமக்கு இன்ஜஸ்டிஸாக தோன்றும் போது தான் நம்ம ஆண்டவரே எனக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் நீதியுள்ளவர். அவர் எப்போதும் அவருடைய பார்வைக்கு சரியானதை செய்கிறவர், நீதியுள்ளவர். அடுத்து, அப்பதான் நமக்கு தாழ்மை வரும். ரெண்டாவது, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். ஏன்னா எதிர்த்து பேசுறதுக்கு வாதம் இல்லை. ஏன்னா he is very justice. இப்போ இன்னைக்கு கோர்ட்ல எதிர்த்தரப்புன்னு ஒன்று ஏன் அப்படின்னா ஒரு தரப்பை மட்டும் கேட்டு நீதிபதி நீதியா தீர்ப்பு சொல்ல முடியாது. ஸோ எதிர்த்தரப்புன்னு ஒருத்தர் எழும்பி வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் நடக்கும். அதை கேட்டுட்டு இவர் ஒரு யூகிக்கிறார், ஏன்னா எது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் என்ன செய்றார்? கொடுக்கிறார். ஆனா இங்க தேவனுக்கு முன்பாக பிரதிவாதம் பண்ண வாய்ப்பே இல்லை. புரியுதா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் செஞ்சா எப்படித்தான் இருக்கும்? சரியாத்தான் இருக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் செஞ்சா சரியாத்தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால நம்ம தாழ்த்தி தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? ஆமாம். அடுத்து மூணாவது, அப்போதான் நம்ம கர்த்தரை சேவிப்போம். ஏன்னா அவர் நீதி உள்ளவங்கும் போது தான் நம்ம அவரை என்ன செய்வோம்? இப்போ பாருங்களேன், நமக்கு ஏதோ தேவன் அநீதியாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட்டுருவோம். நீங்கள் அப்படி தான் மனிதர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை குறையுது. அவங்க ஏதோ அன்ஃபேவராக நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்ன உடனே நமக்கு என்ன செய்யுது? புரியுதா? ஒரு ஊழியக்காரரை நான் நேசிக்கிறேன், கனம் பண்ணுறேன். நல்ல பெரிய ஊழியக்காரர் தான். நல்லா என்கிட்டையும் பேசுவார், பழகுவார். அவரும் என்னை நல்லா கனம் பண்ணுவார். ஒரு முறை நாங்கள் ஏதோ ஒரு மீட்டிங் போயிருந்தப்ப என்ன நடந்துச்சின்னு தெரில. பொதுவாக நான் அதை பற்றி இன்னும் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. எதையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதே கிடையாது. மேலோட்டமாகவே தான் நான் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். ஆனால் நாங்கள் திரும்பி வரும்போது எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டாங்க, அந்த பாஸ்டர் பார்த்தீங்களா, அவர் உங்ககிட்ட நடிக்கிறாரு. நான் சொன்னேன், இல்லையே அவர் நல்ல மனுஷன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு
இன்சிடென்ட் சொல்றாங்க, அங்க நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் நடந்துகிட்டாரு அப்படின்னோடனே எனக்கு யோசிச்சு பார்த்தேன், ஏதோ நடந்த மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. நான் கூர்ந்து கவனிக்கல. ஆனா அப்ப இருந்து எனக்கு அவர் மேல ஒரு டவுட் என்ன செஞ்சிருச்சு, போச்சு. புரியுதா? நான் எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு உச்சபட்ச ஒரு மரியாதை, ஒரு கனம் வச்சிருந்தேனோ அது கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு. இல்லை இயற்கையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யார்கிட்டயோ ஒரு அன்ஃபேவரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு மரியாதை லேசாக நமக்கு என்ன செஞ்சிடும், அது வேற வழி இல்லை. எல்லா மனுஷத்தையும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் சொன்னபடி இல்லாமல் கூட இருக்கலாம், இவங்க தவறாக கூட அதை என்ன செஞ்சுருந்துருக்கலாம், புரிஞ்சிருந்துருக்கலாம். ஏன்னா அப்படி தான் மனிதர்கள். இப்போ நான் இவர்கிட்ட ரொம்ப ஃபேவராக இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு என்கிட்ட அன்ஃபேவராக தெரியுது. புரியுதா? எப்போ தெரியும்? நான் பிளெஸிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேனால முடிஞ்சு போச்சு. அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு, இவர் எதுக்கு பிளெஸிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அமருக்கு சப்போர்ட் பண்ணால் இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணேன், யாருக்கு ஃபேவராக இருக்க முடியும்? நான் எல்லாருக்கும் ஃபேவராக இருக்க முடியுமா? எல்லாருக்கும் ஃபேவராக இருந்தால் ரெண்டும் சேர்ந்து நம்மளை என்ன செஞ்சிடும். புரியுதா? அதான் மனுஷன். ஆனால் கர்த்தர்ட்ட அன்ஃபேர் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஆண்டவர் மேலே ஒரு அவர் நீதியுள்ளவருங்கிறதுல நமக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டாலும் அவரை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவரா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவரை சேவிக்க மாட்டோம், அவரை விட்டு விலகிடுவோம். அப்படிதான் இன்னைக்கு மனுஷன் விக்கிரக ஆராதனையில் அவ்வளோ தெய்வங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். ஏன்னா ஒன்றின் மேலே நம்பிக்கை இழந்துட்டான்னா அடுத்ததுக்கு போயிடுறான். பாருங்க, ஆண்டவர் எரேமியா 2:6 சொல்றார். எரேமியா 2:6 என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என்கிட்ட என்ன அநியாயம் இருக்கு. நியாயம் அநியாயம் புரியுதா? அதான் நீதி அநீதி. நான் நீதி உள்ளவர், என்கிட்ட என்ன அநீதியை கண்டுட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவன் ஏதோ அப்படி நினைக்கிறான். பாருங்க, அப்ப நம்ம தேவன் நீதி உள்ளவருங்கிற அறிவோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம், சேவிப்போம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த அறிவு தேவை. நீதியுள்ளவர் அப்படின்னா ஆங்கிலத்தில் ரைச்சஸ்ன்னு போட்டிருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஆங்கிலத்தில். குட், வெர்ச்சஸ், அப்ரைட், அப்ஸ்டாண்டிங், டீசன்ட், ஒர்த்தி, எத்திக்கல், பிரின்சிபிள்டு, மாரல், ஹை மைண்டட் லா அபைடிங், ஜஸ்ட், ஹானஸ்ட், இன்னசென்ட், ஃபால்க்லெஸ், அப்படி நிறையா இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா பண்புள்ளவர், நேர்மையானவர், கனத்துக்குரியவர், முறை தவறாதவர், விதிகளை கடைபிடிப்பவர், ஒழுக்கமானவர், உயர்ந்த சிந்தையுடையவர், சட்டத்தை மதிப்பவர், உண்மையானவர், பாவத்தை அறியாதவர், குற்றமற்றவர், கலங்கமற்றவர், ஊழலற்றவர், தெய்வீகமானவர், தூய்மையானவர், கற்புள்ளவர், இப்படின்னு என்ன ஒரு வார்த்தையில். இதெல்லாம் யாருக்கு தான் பொருந்தும்? கர்த்தருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆமாம். அதனால் தேவன் நீதி உள்ளவர். தேவன் எப்படி நீதி உள்ளவர் அப்படிங்கிறத வேதத்திலேருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வாதிக்கும் நீதி. என்ன நீதி? யாத்திராமம் 9:27 அங்கே கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படின்னு யார் சொன்னா? பார்வோன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தர். ஏன்னா ஆரம்பத்தில் கர்த்தரே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவன். அப்போ ஆண்டவர், அப்போ நான் யாருன்னு காட்டுறேன்னு காட்டுவார்னு பார்த்தா காட்டுன்னு காட்டிட்டார். இவனும் பொறுத்து பார்த்தான், மேனேஜ் பண்ணான். 8வது வாதம் வரும்போது தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த முறை பாவம் செய்தேன். பாவம் செய்தேன்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன். அதனால தான் எனக்கு என்ன வந்திருக்குது? வாதை வந்திருக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். ஏன் எங்களுக்கு வாதை?
கர்த்தர் நீதி உள்ளவர். எதனால எங்களை வாதிக்கிறார்? நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். ஆண்டவருக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா தண்டனை உண்டா? இதுக்கு என்ன பதில்? உண்டு இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் நீதியுள்ளவர். அப்போ அவர் என்னதான் செஞ்சு ஆகணும், அதை நம்ம சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு லூப் ஹோல் தேவை. நோ என்ட்ரின்னு போட்டிருக்கோம், எட்டி பார்ப்போம் போலீஸ் யாராவது இருக்காங்க, சல்லுன்னு போயிடுவோம். என்ன உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த சில நேரம் இவங்க அந்த அந்த பேரிகார்டை வச்சுட்டு மரத்தடியில் உட்காந்துருப்பான், இங்கே போர்டு மறைச்சிருக்குமா, இவங்க இப்படி பார்ப்பாங்க, சல்லுன்னு போவான், இப்படி எழுந்துச்சி வருவான் போலீஸு. போ போ அறிவு இருக்கா உனக்கு அப்படின்பான். இங்கே தான் நோ என்ட்ரின்னு போட்டிருக்கல, அதை தாண்டி ஏன் வர அப்படின்னா, ஏன் வந்தான்? போலீஸ் இருந்தால் பார்ப்போம், அடக்க ஆள் இருந்தால் அடங்கி போவோம், இல்லாட்டினா அடங்காமல் போவோம். கேமரா இருந்தால் ஒழுக்கமாக பயபக்தியாக இருப்போம், இல்லைன்னா என்ன வேணாலும் செய்வோம். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தவறு செய்யலாம், வாய்ப்பே இல்லைன்னா தான் தவறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு அரைகுறை மனிதர்கள் தான் நம்ம எல்லாரும். இப்போ சொல்லுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணால் தண்டனை உண்டா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் நீதியுள்ளவர். அந்த அறிவு தான் வேணும். கர்த்தர் நீதியுள்ளவர். வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு என்ன வந்துடும்? 3 முறை வீட்டுக்கு பில்லு வந்துச்சா, முடிஞ்சு வச்சு, லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் லைசன்ஸை ரெனியூ பண்ண முடியாது. லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டவும் கூடாது. இல்லை, இதுதான் பிரச்சனை நம்மகிட்ட. கூடும் கூடாதுங்கிறதான் பிரச்சனை. என்னன்னா எப்படி சமாளிக்கலாம்? சமாளிக்கவே முடியாது வெளிநாடுகளில். அங்கே தான் அந்த நீதி பற்றி பார்க்குறோம். நம்ம நாட்டில் ஏதியா நீதி? என்ன சொல்கிறீங்க? ஸோ ஒருவேளை நம்ம நாட்டில் நீதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர். அதனால தான் கர்த்தருக்கு பயந்து நடக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ சட்டத்துக்கு பயந்து நடக்கிறியோ இல்லையோ, அம்மா அப்பாவுக்கு பயந்து நடக்கிறியோ இல்லையோ, பாஸ்டருக்கு பயப்படுறியோ இல்லையோ, யாருக்கு பயப்படு? ஏன்னா யார் நீதி உள்ளவர்? ஆண்டவர் சொல்றார், எஜமான்களுக்கு பயந்து எதையும் செய்யாதீங்க, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பயப்படணும். தவறு செஞ்சா தண்டனை உண்டா இல்லையா? கர்த்தர் நீதி உள்ளவர். சொல்லுங்க, தவறு செஞ்சா தண்டனை உண்டா இல்லையா? கர்த்தர் நீதி உள்ளவர். வாதிக்கிறதுல ஆண்டவருடைய நீதியை பற்றி பார்த்தோம், சரியா? 2வது, காப்பாற்றுகிறதுல ஆண்டவருடைய நீதியை பாருங்களேன். எஸ்ரா 9:15, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நீதியுள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். நாங்கள் பிழைச்சிருக்கிறோம்னா என்ன காரணம்? நீர் நீதியுள்ளவர், ஆகவே நாங்கள் தப்பி. அப்போ இந்த வசனத்தில் யாரை தேவன் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். எஸ்ரா 9:14 பாருங்களேன். நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கினோம், இந்த அருவருப்புள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலந்தோம், அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து நிர்மூலமாகும் மட்டும் எங்கள் மேல். புரியுதா? ஆமாம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க. என்ன, அவங்கள யாரை கர்த்தர் தப்பு வச்சாரு? யாரெல்லாம் அந்நிய ஜாதிகளோடு சம்பந்தம் கலக்காமல் இருந்தாங்களோ, யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருந்தாங்களோ, அவங்கள மட்டும் ஆண்டவர் தப்பி மீந்திருக்க பண்ணினார்.
இந்த மாதிரி தப்பு வைக்கிறதுல ஆண்டவர் எப்படி தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிறார் என்றால் அங்கேயும் திரும்ப பிரமாணம் தான் வருது. பிரமாணம் தான் வருது. அதனால் நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு பக்கம் கிருபை, இன்னொரு பக்கம் என்ன நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை? பிரமாணம், லா, கீழ்ப்படிதல், ஒபே. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. அதில் யாரை கர்த்தர் தப்பு வச்சாரு அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக நீதியாக வாழ்ந்தாங்க. அதில் 2 விஷயத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். ஒன்று, விக்கிரக ஆராதனையோடு சம்மந்தப்பட்டிருக்க கூடாது. 2வது, அந்நிய ஜாதிகளோட இவங்க சம்பந்தம் கலந்திருக்க கூடாது. நம்ம கூட இது ஒரு நேரடி பாடம் தானே அப்படின்னு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சொல்லுங்க, விக்கிரக ஆராதனையோடு நாங்கள் சம்பந்தப்பட மாட்டோம், அந்நிய ஜாதிகளோட நாங்கள் கலக்க மாட்டோம். கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு ஞானஸ்நானம் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பாஸ்டருக்கே ஐடியா கொடுக்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, நிறையா நேரங்களில் மனிதர்கள் விட்டுருவாங்க, கடவுள் என்ன செய்ய மாட்டார். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களுக்கு அன்ஃபேராகவே ஃபேவரா பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் அன்ஃபேர்லி ஃபேவரிங் யூ. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? நாங்கள் உங்களுக்கு சில நேரம் ஒத்து போகிறோம், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது அன்ஃபேர், அநீதி. ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு ரிலேஷன்ஷிப்காக என்ன, இல்லைன்னா கட் அண்ட் ரைட்டாக நான் லா பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு சில ஊழியக்காரங்க இருக்காங்க, இப்போ மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எந்திரி, உனக்கு நான் சாராய கடையில் பார்த்தேன்ல, பிறகு நீ திருவிருந்தில் உட்காந்துருக்க, குடியை விட்டியா, போனவரம் கூட குடிச்சிட்டு வந்தீங்களா, மனைவி சொன்னா வெளியே போ. யோசித்து பாருங்க, இப்படி நான் பப்ளிக்காக நான் எழுப்பி யாரையாவது நான் பேசினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை அவன் தான் என்னை பார்ப்பானா அல்லது நான் தான் அவனை பார்ப்பேனா? ஸோ நிறையா நேரங்களில் இந்த ரிலேஷன்ஷிப்காக நாங்கள் அன்ஃபேராக என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஃபேவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் தேவன் அப்படி இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கூட்டம் இவங்க மட்டும் ஏன் கர்த்தர் தப்பு வச்சாரு அப்படின்னா, அவர்களில் தேவன் ஏதோ ஒரு நன்மை என்ன செஞ்சிருக்கிறார் பார்த்துருக்க, அவங்களுடைய அந்தரங்க காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவங்க எப்படி கர்த்தரை கனம் பண்ணாங்க, அவங்க எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்கிறத கர்த்தர் பார்த்து தான் கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, தப்ப வச்சிருக்கிறார். அப்ப தேவனுடைய தப்ப வைக்கும் நீதி திருடனை என்ன செய்யாது, தப்ப வைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருடன் தப்பணும்னா நம்ம ஊரில் ஏதாவது ஒரு லாயரை பார்த்து என்ன செய்யணும், பேசணும். யாராவது எனிபடி லா ஹியர்? யாராவது லா இருக்கீங்களா? இல்லையா? லாயர் அவங்க உங்களுக்கு ஃபேவராக என்ன செய்வாங்க, கனம் கோட்டார் அவர்களே, என் கட்சிக்காரர் நிரபராதி, அவருக்கு திருடு என்றாலே தெரியாது, அவருக்கு அப்படி ஒரு வார்த்தை பிடிக்கவே செய்யாது. நீங்கள் வேண்டுமென்றாலும் திருடன் என்று சொல்லி பாருங்கள், அவருக்கு வாந்தி வரும். உடனே ஜட்ஜ் என்ன செய்வார், பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட் அவனை பார்த்து திருடன் சொல்கிறான், திருடன் அப்படின்னு, ஆமாம் பார்த்தீர்களா சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பான். நான் இப்படி பேசுவேன், நீ இப்படி செய்யணும். உடனே ஜட்ஜ் என்ன சொல்லிடுவார், ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், இவர் நிரபராதி, முடிஞ்சு வச்ச. ஆனால் கர்த்தர்ட்ட நம்ம தப்ப முடியாது. ஒருத்தன் 12 வருஷமா ஜெயில தோண்டியிருக்கான். ஜெயிலிருந்து தப்பணுங்கிறதுக்காக ஒரு ஆயில் கைது வெளிநாட்டில் 12 வருஷமா தோண்டி கடைசியா சக்சஸ்ஃபுல்லா தரையை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கேன்.
அவன் வெளியே வந்த இடம் எது தெரியுமா? கோர்ட்டு. அங்கே ஜட்ஜ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. டபார்னு உடச்சி எட்டி பார்த்துருக்குறாங்க. யார் உட்காந்துருக்கா? முடிஞ்சு வச்சா எப்படி இருந்திருக்கும் பாவம்ல. சோ தேவன் யாரை காப்பாற்றுகிறார்? அவருக்கு பிரியமா என்ன செய்யணும்? தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்க இதை கன்சிடர் பண்ணுங்க. நம்மளை ஆண்டவர் விக்கிரக ஆராதனைலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். நமக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. விக்கிரக ஆராதனை சம்மந்தப்பட்ட அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கெல்லாம் புரியுது அவங்களுக்கு. இந்த காது குத்து, கவுறு குத்து, மொட்டை போடுறது, மஞ்சள் தேய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது. ஸோ வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சர். பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்க, பாஸ்டர் என்ன செய்யலாம் கேளுங்க சொல்லுவார். அல்லது மூத்தவன்கிட்ட கேளுங்க சபையில். கர்த்தரைத்தான் நம்ம எல்லா நேரங்களும் மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்குரிய மகிமையை வேற எதுக்காவது கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? விக்கிரக ஆராதனை. அதே போல தான் இந்த அந்நிய ஜாதிகளோட சம்பந்தம் கலக்கிறது. ஆகவே காப்பாற்றுகிற நீதி. இன்னொரு விஷயம் என்னன்னா, வாக்கை நிறைவேற்றும் நீதி. ஆண்டவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிறதுல எப்படி உட்பட்டவர்? நீதியுள்ளவர். நெகேமியா 9:8 அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதியுள்ளவர். நீர் நீதியுள்ளவர்ங்கிற அந்த வார்த்தையை பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஆமாம். யார் அவன் இருதயம்னு யாரை பற்றி சொல்லியிருக்குது? 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு. அப்போ இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்குது? ஆபிரகாமோடு நீர் உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் ஆபிரகாமுக்கு நீதியுள்ளவர், எனக்கும் நீதியுள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? என்னாகமம் 23:19 சொல்லுது. என்னாகமம் 23:19, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ வசனித்தும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறதில் நீதியுள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதில் அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவர். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. காலங்கள் கடந்தது, அவன் ஆண்டவரை மறந்துட்டான். ஆகார் மூலம் இஸ்மவேல் பிறந்தாச்சு. ஆனாலும் கர்த்தர் வந்தார், அவனோடு உடன்படிக்கை செய்து, இருக்கட்டும்பா, அந்த இஸ்மவேலையும் நீ விருத்த சேதனம் பண்ணிக்கோ, பண்ணி என்னுடைய ஜனமாவே அவனும் இருக்கட்டும். ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தின் பிள்ளை என்ன செய்வேன்? தருவேன். ஏன்னா நான் அது உனக்கு வாக்கு பண்ணிட்டேன். புரியுதா? இப்போ நான் வந்து உங்களுக்கு பேனா இல்லாமல் இருக்கீங்கன்ட்டு பேனா தர்றேன்னு சொல்லிட்டேன். நான் போய் பேனா எடுத்துகிட்டு வரும்போது இவர் கையில் சட்டையில் பேனா இருக்கு. எப்படி? இன்னொருத்தர் யாரோ இந்தாங்க இந்த பேனா வச்சுக்கோங்க, பேனா இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பார்க்குறேன், அப்போ பேனா இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்க. ஆமாம், ஒருத்தன் கொடுத்துட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட். இதான் மனுஷன். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? சரி இருக்கட்டும், இஸ்மவேல் உனக்கு பிள்ளையாவே இருக்கட்டும், ஆனால் நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லிட்டேன் பத்தியா, அதனால நான் உனக்கு பிள்ளை என்ன செய்வேன்? தருவேன். பாருங்க தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர்னு பாருங்களேன். சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொன்னார். அந்த சந்ததி ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்லை. ஆனால் அதுக்காக கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் என்ன செய்யலை? மாற்றிக்கொள்ளவில்லை. புரியுதா? அது அங்கங்கே ஆல்டர் பண்ணார். கிழிக்க வேண்டிய இடத்த கிழிச்சாரு, ஒட்ட வேண்டிய இடத்த ஒட்டினாரு, ஓட்டை போட வேண்டிய இடத்துல ஓட்டையை போட்டார், கழட்ட வேண்டியதை கலட்டினாரு, மாட்ட வேண்டியதெல்லாம் மாட்டினாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு அந்த தேசம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ செழிப்பான தேசம் தெரியுமா? அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியலை. அவ்வளவு ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் இன்றைக்கும் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு. அதனால்
ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தின் மூலம் உடன்படிக்கை செய்திருக்கிறான் எத்தனை பேர் தெரியும்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் என்னோட வாக்குத்தத்தத்தின் மூலம் உடன்படிக்கை செய்திருக்கான்னு சொல்றவங்க இல்லையோ? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு உடன்படிக்கை தான். நமக்கு இந்த வருஷம் உடன்படிக்கை என்னது? ரெட்டிப்பான நன்மையை மிகுதியின் ஆண்டு. இது இந்த வருஷத்துக்கான தேவனுடைய உடன்படிக்கை. நிறைவேறுமா? நிறைவேறாதா? கண்டிப்பா நிறைவேறும். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இது கர்த்தர் நம்முடைய சபைக்காக ஊழியத்துக்காக அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை. அந்த வாக்கை நிறைவேற்றுகிறதுல அவர் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையும் சொல்லவே மாட்டார். சொல்லியிருக்கிறாரா இல்லையா? செய்வார். நாலாவது, நம்மை நடத்துகிறதுல அவர் நீதியுள்ளவர். நெகேமியா 9வது அதிகாரம் 33ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடத்தினீர், நாங்களோ சேட்டை பண்ணினோம். என்ன நேரிட பண்ணினார்? சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனால ஜனங்கள் சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டார்கள். அசீரியன் படையெடுப்புல சிறையிருப்புக்கு போனாங்க, பாபிலோனிய படையெடுப்பில் சிறையிருப்புக்கு போனாங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூதர்கள் தங்களுடைய அடையாளமான தேவாலயத்தை இழந்தார்கள். அதெல்லாம் பெரிய விஷயங்க. எவ்வளோ யோசித்தாலும் திரும்ப ஒன்று அப்படி கட்டவே, அவ்வளோ சாலமோன் கட்டின அந்த பிரம்மாண்டமான ஆலயம் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. இருந்த இடம் தெரியாமல், தடயம் தெரியாமல் அழிச்சிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கோல்டில் பண்ணதுனால உருக்கி எடுத்துட்டான், செங்கல் செங்கலா பிரித்து எடுத்துட்டான். இடிஞ்சு கிடக்குது அப்படிலாம் கிடையாது, தர மட்டமாக தோண்டி எடுத்துட்டாங்க. அடையாளமே இல்லை தேவாலயம் இருந்த இடம். தேசம் பாழா போச்சு, மண்மேடாகி விட்டது. ராஜாக்கள் குருடாக்கப்பட்டார்கள், பிரபுக்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். அப்படிதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் பாபிலோனின் ராஜாவை சேவித்தார்கள். தங்களுடைய மொழியை இழந்துட்டாங்க. ஹீப்ரு ரொம்ப அழகான லாங்குவேஜ். ஹீப்ரு எபிரேய மொழியை இழந்து இப்போ கல்தேய மொழியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேரை இழந்துட்டாங்க. இவங்களுக்கு அழகா பேர் இருந்துச்சு, அனனியா, மிஷாவேல், அப்புறம் அசரியா, இப்படிலாம் பேர் இருந்துச்சு. இதைத்தான் அவன் கல்தேய பாஷையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு பேரை மாற்றிட்டான் பாருங்க. ஆமாம், இப்போ இதெல்லாம் எப்படி நீதின்னு சொல்ல முடியும்? ஆனால் இப்போ நெகேமியா காலத்தில் ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களை நல்லா நீதியாக தான் ஆண்டவரை நடத்தியிருக்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ இழந்திருக்கிறோம். ஆனால் ஜனங்கள் சொல்கிறாங்க, யூ ஆர் ரைச்சஸ், நீங்கள் நீதியாக தான் எங்களை என்ன செஞ்சுருக்கிறீங்க. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் நஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம், இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம், உங்களுக்கு விருப்பமில்லாத சம்பவங்கள் நடந்திருக்கலாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்களை நீதியாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்வது கஷ்டம், ஆனால் அதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறதில் அவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. இந்த அறிவு நமக்கு வேணும், இந்த அறிவு நமக்கு வேணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நீதியாய் நடத்துகிறீர். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்புக்கொண்டாங்க. இவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கோமே ஆண்டவரே, நீர் உண்மையா எங்களை, நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம்னா என்ன அர்த்தம்? சேட்டை பண்ணினோம் பாருங்க. ஆகவே கர்த்தர் நீதி உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதாவது நம்முடைய கிரியைகளையும் தேவனுடைய கிரியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும், சரிதான்ப்பா, தேவன் செஞ்சது சரிதான். நம்ம அப்படி ஒப்புக்கொள்ளும் போது தான் நம்ம நன்மையை காண முடியும். அதான் நான் சொல்கிறேன், நம்ம அவர் அன்ஃபேராக பண்ணுறாரு அப்படின்னு நம்ம யோசித்துட்டோம்னாலே ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். நம்ம அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஏன்னா ஒருவேளை நம்ம துன்பத்தை கண்டிருந்தாலும் அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக நமக்கு இரட்டிப்பான நன்மையை அவர் தான் தரணும், அவர் தான் தரணும், அவர் தான் தரணும். வெட்கத்துக்கு பதிலாக
மகிமை யார் தான் தரணும்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை யார் தான் தரணும்? ஆமா, நம்முடைய கிரியை நிமித்தம் சாம்பல் உண்டாயிற்று. இருந்தாலும் அந்த சாம்பலுக்கு பதிலாக தேவன் அடுத்து ஒரு சிங்காரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதனால நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை நீ நீதியாய்த்தான் என்ன செய்றீங்க? நடத்துறீங்க. அதே போல 5வது காரியம், நியாயம் தீர்க்கிறதுல அவர் நீதி உள்ளவர். சங்கீதம் 7:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். பல நேரம் நமக்கு அந்த கோபப்படுற கேரக்டர் பிடிக்காது. கோபப்படுறதை நம்ம நியாயப்படுத்த மாட்டோம். அவர் டென்ஷனாக இருக்கிறாரு, கோவப்படுறாரு. ஆனால் வேதம் சொல்லுது அவர் நீதி உள்ளவர். ஏன்னா நாள்தோறும் பாவிகள் மேல் சின. வேதத்தில் நம்ம அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள்லாம் பார்த்துருக்குறோம். ஜலப்பிரளயத்தை பார்த்துருக்குறோம். நோவாவை லோத்தின் நாட்களில் அந்த சம்பவத்தை பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா, அவர் பாவத்தை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அந்த பாவத்திலிருந்து அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்கள் மேல் அவர் சினங்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நல்லா ஒன்றை விளங்கிக்கோங்க, அவர் நியாய தீர்ப்பில் அவ்வளவு நீதியாக நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் அவர் அதற்காக காண்பிக்கிற அந்த கிருபை இருக்குதுல்ல, அது மகா பெரியது. அந்த கிருபைக்கும் அந்த நியாய தீர்ப்புக்கும் நம்ம பொருத்தம் பார்க்கவே முடியாது. அதில் மட்டும் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணுறதே இல்லை. கிருபை அளவில்லாமல் கொடுத்து தான் நியாயம் தீர்க்கிறார். அந்த கிருபைக்கும் ஜனங்கள் ஒத்து வரலங்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் நினிவே அழிக்க போகிறேன்னு சொன்னப்ப ஊழியக்காரன் அனுப்புகிறாரு பாருங்களேன். அனுப்புனது மட்டும் இல்லை, அங்கே ரட்சிப்பின் கிருபை வெளிப்படுகிறது. அவனே ஒரு பாவியான ஊழியக்காரன். என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன திசைக்கு போகாமல் பின்மாற்றத்தில் போய்கிட்டு இருக்கிற ஊழியக்காரனை திரும்ப கூட்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சா, வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் ஜனங்களுக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்கி எல்லாம் கண்ணீர் விட்டு அழுது ஜோமணி மனம் திரும்பிட்டான். 40 நாள் அழிப்பேன்னு சொன்னவர் இப்போ ஆண்டவர் அழிவு கிடையாதுயா, ஏன்னா எல்லாம் மனம் திரும்பிட்ட. இப்படி ஒரு ரட்சிப்பை பார்த்துருக்கீங்களா? நானும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டேன். மனம் அவன் பாவி, அவன் பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அப்போ பிரசங்கம் இல்லை, அங்கே என்ன வெளிப்பட்டிருக்கு? கிருபை. கிருபை. பிரசங்கம் பண்ணவனுக்கு இவங்க ரட்சிக்கப்படுவாங்க நம்பிக்கை இல்லை. கர்த்தர் எப்படி அழிப்பாருன்னு பார்க்குறதுக்கு தான் மாடியில் போய் உட்காந்துருக்கான். ஜனங்களை மனம் திரும்பிட்டாங்க. அந்த கிருபை. அப்போ நல்லா விளங்கிக்கோங்க, ஆண்டவர் சும்மா எடுத்தோடனே நியாயம் தீர்க்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி அதனால தான் நோவா காலத்தில் பாருங்கள் 100 வருஷம். 100 வருஷம்னா எவ்வளோ பெரிய காலங்க. நம்மெல்லாம் 4 தலைமுறை வாழ்ந்து முடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? நல்லா போனால் ஒரு தலைமுறைக்கு 25 வருஷம் தானேங்க. புரியலையா உங்களுக்கு? இப்போ எனக்கு 20, 23, 25 வயசில் கல்யாணம் ஆகுதுல்ல, அதுலேருந்து தான் நம்ம தலைமுறை தொடங்குது. 50 வயசில் முடிஞ்சு போயிடும். ஏன்னா 50 வயசில் நம்ம பிள்ளை என்ன செஞ்சிடும்? 25 வயசுக்கு வந்துடுமா? அது காலம். அப்போ மனுஷனுக்கு காலங்கிறது எவ்வளோ தான்? 25 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை, இந்த சமுதாயம் நம்மளை அங்கீகரிக்காது, அதுக்கப்புறம் அங்கீகரிக்காது. அந்த 25லேருந்து 50 வயசு வரைக்கும் தான் மனுஷனாவே நம்மளை என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் தலை எடுத்துருமா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடையாது. அப்பப்ப சில வாழ்க்கை பாடங்களை சொல்லித் தருகிறேன், அவ்வளவுதான், புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் சொன்னேன், இந்த 100 வருஷத்துல 4 தலைமுறை தாண்டிடும். ஆண்டவர் அவ்வளோ கிருபையா இருந்துட்டு தான் கீழ்ப்படியாதவர்களை ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். அதனால எத்தனை பேர் ஆண்டவர் நியாயம் தீர்த்தாலும் அவர் நீதி உள்ளவர்னு சொல்றீங்க? ஆமா, சரி. ஜபத்துக்கு பதில் தருகிறதுல அவர் நீதி உள்ளவர். ஏன்னா அதுக்கு லூக்கால ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இருக்குது, தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே நீதி செய்வான்னா, நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தை நீங்கள் குறிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஏனென்றால் அவர் நீதியுள்ள உத்தரவு
அருளுகிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆனால் என்ன செய்யணும்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ராஜ்யம் ஆமேன். அந்த ஜெபம் கிடையாது. அண்ணால போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். ஆமா, யாக்கோபு போல போராடி ஜெபிக்கணும். எலியா போல முழங்கால தன்னுடைய முகம் குப்புற விழுந்து அவன் ஜெபித்தான். அப்படி ஒரு ஏர்னஸ்ட் பிரேயர். அதுக்கு நிச்சயம் பதில் உண்டு. கடைசியா 7வது, நம்முடைய பிரயாசத்துக்கு பதில், பலன் கொடுக்கறதுல அவர் நீதியுள்ளவர். அதாவது சம்பளம் போடுறதுல நீதி உள்ளவர்னு வச்சுக்கிடுவோமே. உங்கள் உழைப்புக்கு ஊதியம் கொடுக்கறதுல அவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் 6:10 உங்கள் கிரியையையும் நீங்கள் செய்கிற ஊழியத்தையும் தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன். ஸோ இங்கே 3 காரியம் பார்க்குறோம். 1 உன் பிரயாசம், 2வது ஊழியம், 3வது அன்பு. 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கிரியையை தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் ஊழியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீங்கள் மற்றவரிடத்திலே காண்பிக்கிற அன்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த 3க்கும் ஆண்டவர் நீதியாய் பலன் தருகிற தேவன். ஸோ அதனால தான் அந்த அன்பு பாராட்டுற விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, மற்றவங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் நேசிச்சு விட்டுருங்க. பலன் வேணுமா வேண்டாமா? பலன் வேணுமா வேண்டாம்? தேவன் நீதி உள்ளவர். அவர் நம்முடைய கிரியைகளை பார்க்குறார். அவன் உனக்கு என்னதான் தீமை செஞ்சாலும் நீ நன்மை செய்த பற்றியா, உனக்கு நன்மை உண்டு. அதனால தான் ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்லிட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அவன் என்னமும் செஞ்சுட்டு போகிறாயா, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீ மற்றவர்களை என்ன செய்? நேசி. நீ மன்னிச்சிரு, நீ விட்டு கொடு, நீ இறங்கி போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நீதி உள்ளவர். அவர் எனக்கு நீதி செய்வார். அவர் நீதி உள்ளவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 3 காரியம். உங்கள் கிரியைகளை கர்த்தர், நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அது ஒருவேளை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலாம், படாமல் இருக்கலாம், அதுக்கு கூலி கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். டோன்ட் வரி, கர்த்தர் நீதி உள்ளவர். ஊழியம், நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு அங்கீகாரம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பலன் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், அல்லது ஊழியத்தில் நீங்கள் கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், ஏன் ரத்தம் கூட சிந்தலாம். ஏன் கர்த்தருக்காக ரத்த சாட்சியை மறிக்கக்கூடாதா? அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வாழ்றது எதில் தான்? இரத்த சாட்சிகளுடைய அஸ்திபாரத்தில் தான் சபை நிற்கிறது. ஆனால் அதற்கான பலன் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதே மாதிரி தான் அன்பு. ஸோ அந்த 3 காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. நம்முடைய கிரியைகளுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவர், நம்முடைய ஊழியத்துக்கு பலன் கொடுக்கிறவர், நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிற அன்புக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஸோ 7 காரியம் நம்ம பார்த்துருக்குறோம். வாதிக்கும் நீதி அப்படின்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பார்வோனை கர்த்தர் வாதிச்சார்ல, பார்வோன் சொல்லிட்டான், ஆமாயா அவர் வாதிச்சதில் ஒரு அர்த்தம் இருக்குதுயா, நான் கீழ்ப்படியலை, அதனால என்னைய வாதிச்சார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். கீழ்ப்படிஞ்சா வாதிக்கவா போறாரு? பக்கத்தில் பார்த்து நம்ம ஒழுங்கா இருந்தால் ஏதாவது தப்பாக நடக்க போதா? 2வது காப்பாற்றுகிற நீதி. யாரை தேவன் காப்பாற்றுகிறார்? அவருடைய பிரமாணத்தின்படி வாழ்றவங்களை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? அதனால ஊரோட ஒத்து வாழ்னு கிளம்பிடக்கூடாது, எல்லாம் பண்ணுறதை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு அது மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமானது விக்கிரக ஆராதனை சம்மந்தப்படக்கூடாது. ஏன்னா ஆமாம், அந்நிய ஜாதிகளோட கலக்கூடாது. 3வது வாக்கை நிறைவேற்றுகிறதுல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் நிச்சயம் நிறைவேறும். 4வது அவர் நம்மளை நீதியாகத்தான் நடத்துவார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அதில் நமக்கு ரொம்ப தெளிவு வேணும். 5வது நியாயந்திருக்கிறதில் அவர் நீதி. 6வது ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதில் அவர் நீதியுள்ளவர். கடைசியாக நம்முடைய பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கறதில் அவர் நீதியுள்ளவர். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா?